கணவன் மனைவி, குழந்தைக்கு அம்மா அப்பா, இந்த 3 பேரையும் சொல்றேன். குழந்தையா இருக்கிறீங்களா? நீங்க உங்க அம்மா அப்பாவை பத்தி எவ்வளவுதான் அவர்கள் உங்களுக்கு துன்பத்தை கொடுத்திருந்தாலும் அதை 3வது நபரிடம் சொல்லாதீர்கள். எங்க அம்மா இப்படி, எங்க அம்மா அப்படி சொல்லாதீங்க. ஏன் சொல்லக்கூடாது தெரியுமா? உங்கள் தாய் தந்தையரை பற்றி அவர்கள் கிட்ட நீங்க குறை சொல்லி கேட்கின்ற பொழுது அவங்க உடனே உங்களுக்கு ஒரு ரெமெடி தருவாங்க. அந்த ரெமெடி இருக்குல்ல, அது உங்களுடைய அன்றாட வாழ்க்கையை பாதிக்கும், உங்க பர்சனாலிட்டியை பாதிக்கும். இன்றிலிருந்து உங்களுடைய முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க, உங்கள் தாய் தகப்பனை பற்றி யாரிடத்திலும் குறைகள் பேச மாட்டோம் என்று மனசுல வச்சுக்கோங்க. புருஷன் பொண்டாட்டி இருக்கிறீங்களா? அவங்களுக்கு சொல்றேன், மனைவியை பற்றி கணவனும் கனைவி பற்றி மனைவியும் 3வது நபரிடம் குறை சொல்லாமல் இருங்கள். ஏன் தெரியுமா? அப்போதான் அந்த 3வது நபரனுடைய என்ட்ரி அந்த ஃபேமிலிக்குள்ள நடக்கும். போதுமானது உங்கள் குடும்பம் பிரிவதற்கு. 3வது நபரை உள்ளே அழைப்பதே நீங்கள் பேசுகின்ற குறைபாடுகள் தான். முதல் விஷயத்தை சொல்றேன், மனசுல வச்சுக்கோங்க. இன்னைக்கு சண்டை போட்டுக்கலாம், நாளைக்கு நீங்க சேர்ந்துக்குவீங்க. அதனால் 3வது நபரிடம் இப்பொழுது இருக்கக்கூடிய மனப்பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்ளாமல் இருங்கள். இதோ ஒரு இறகை தந்திருக்கிறேன், மனசுல வச்சுக்கோங்க.